தேவனுடைய வார்த்தையினாலே, நமக்கு வசனத்தினாலே உண்டாகிற பிழைப்பை பற்றி நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம். மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனம். இயேசு பிசாசுக்கு பதில் சொல்லுகிறார். அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். பாருங்க, ஆண்டவர் ஒரு குறிப்பாக வேத வசனங்களை என்ன செய்யறாரு, கரெக்டா அந்த இடத்துல காண்பிக்கிறார். எழுதி இருக்கிறதே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. இங்க பிசாசு என்ன சொல்றான், சில பாறைகளை காண்பித்து, இந்த கல்லுகளை எல்லாம் நீங்க ரொம்ப பசியா இருக்கீங்களே, அப்பமாக்கி கொள்ளுங்கள். சில வேளையில பிசாசு மனுஷனுடைய மண்டைக்குள்ள போய் இப்படிதான் பேசுவான். இப்போ ஒருத்தருக்கு பேசினானா, என்ன பேசினானா, இப்போ மனைவி ஊருக்கு போயிருக்கா, எதிர் வீட்டுல அந்த பொண்ணு ஒண்ணு சிரிக்கும்ல, இப்ப நீ பார்த்து சிரி, இப்ப பேச்சு துணைக்கு ஆள் இல்லைல்ல, இப்ப போய் உட்காந்து செய், போய் பேசு அப்படின்னு சொன்னான். அவர் திடீர்னு என்ன பண்ணாராம், சுதாச்சிட்டு அப்பாலை போ சாத்தானே அப்படின்னு சொன்னாராம். என்ன சொன்னாராம், இந்த மாதிரி நிறைய நடக்கும். சாப்பாடு செய்யலன்னா கூட நமக்கு என்ன, பரவாயில்ல வேற ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செஞ்சிடலாம், சாப்பிடலாம்னு எண்ணம் வரும். அப்படி வந்திருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. சரி பரவாயில்ல, கடையில் வாங்கிக்கலாம், ஃபாஸ்ட் ஃபுட்ல வாங்கிக்கலாம். ஒரு வீட்டில் தொடர்ந்து ஃபாஸ்ட் ஃபுட்ல தான் வாங்குறாங்க, என்ன பண்றது? அப்படி கடைசியில வயிறு தான் என்ன ஆகும், கெட்டு போகும். பிசாசு பல வழிகள்ல மனுஷன் என்ன செய்யறான்னா, ஏதாவது ஒரு வகையில திசை திருப்ப பாக்குறான். அதுல ஆண்டவரையே திசை திருப்ப பாக்குறான்னா பாத்துங்க, அப்போ அவன் எவ்வளவு பெரிய கில்லடியா இருப்பான். அவன் சாதாரணமான ஆள் இல்ல. இயேசுவே போய் என்ன செய்யறான், இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்களாக்கி சாப்பிடும். எதனா எப்படி சொல்றான், நீ தேவனுடைய குமாரனை ஆனால். உடனே நம்மள யாருன்னா சொன்னா, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நீ ஆம்பளையா இருந்தா இந்த சிகரெட் புடுறா பார்க்கலாம் அப்படின்வாங்க, நீ ஆம்பளையா இருந்தா குடிடா பார்க்கலாம் அப்படின்வாங்க. உடனே இவர் நிரூபிக்கிறதுக்காக என்ன செய்வாரு, குடிப்பாரு, அவ்வளவுதான், அப்படியே குடிச்சுனே போயிடுவாரு. இதே மாதிரி இந்த பிசாசு நண்பர்கள்லாம் தூண்டி விட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் நீ ஒரு என்ன சொல்லுவாங்க, டேஷ்டா, இதெல்லாம் நீ செய்ய மாட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உடனே இவர் என்ன செய்வார், யாரை பார்த்து சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் நிறைய பேரு சிகரெட்டுக்கு அடிமையானவங்க, குடிக்கு அடிமையானவங்களாம் இப்படி போற வழியில தான் என்ன செஞ்சாங்க. இல்லைன்னா நீ குடிச்சு பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தருமா, எல்லா கவலையும் என்ன ஆகும், மனம் கசந்தவனுக்கு என்னத்தை கொடுக்கணுமா, மதுபானத்தை கொடு. உடனே குடிச்சிட்டு அவர் என்ன செய்வாரு, தன் கவலைய அந்த மதுபானத்தினால என்ன செய்வாரு, ஆற்றி கொண்டிருப்பார். புண்பட்ட மனதை என்ன செஞ்சு ஆத்தணுமா, புகை போட்டு ஆத்து, புகை விட்டு ஆத்து. இதெல்லாம் என்ன உலக பழமொழி. இப்படி நீ புகை போட்டினா, இப்போ சொல்லுது ஒரு புது இ சிகரெட் வந்திருக்கான். என்ன சிகரெட் வந்திருக்கு, இ சிகரெட். அந்த இ சிகரெட்ல சிகரெட் குடிச்சா மாதிரியே தெரியாதான், சாக்லேட் சாப்பிட்டா மாதிரி இருக்குமா. நல்லா இருக்குல்ல கேக்குறதுக்கு, சிகரெட் பிடிச்ச மாதிரி இருக்கா. சிகரெட் பிடிச்சா நாத்தம் வரும்ல வாயில இருந்து ஒரு மாதிரி, அப்படி வராதான். ஸ்ட்ராபெரி சாப்பிட்ட மாதிரி இருக்குமா, அப்புறம் அப்படி ஹால்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்குமா. இன்னும் நிறைய வெரைட்டில என்ன வந்திருக்கான், ஸ்மெல் வந்திருக்கான். அப்ப சிகரெட்டை விட இது ரொம்ப ஆபத்து. எது, இ சிகரெட். இதுக்காக வெளியெல்லாம் போய் பிடிச்சிலாம் ஊத வேண்டியது இல்லை. பக்கத்துல என்ன வச்சிருக்கலாம், ஒரு டிவைஸ் இருக்கு. அந்த டிவைஸ் என்கிட்ட கூட கிடைச்சது, வச்சிருக்கேன் வீட்டுல. அதை வச்சு என்ன செய்யலாம், நீங்க நினைச்சீங்க நான் பிடிப்பேன்னு, அது எங்க போய் போட்டாலும் எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கேன், வச்சிருக்கேன். அப்போ அப்படி என்ன பண்ணா, திருட்டுத்தனங்களை எவ்வளோ பகிரங்கமா செய்யக்கூடிய அளவுல பிசாசு என்ன பண்ணிருக்கான், மனுஷனை வஞ்சித்து வச்சிருக்கான். இப்ப இயேசுவையும் வஞ்சிக்க பாக்குறான். உங்களுக்கு ரொம்ப பசி எடுக்குது, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, பக்கத்திலே கல்லெல்லாம் இருக்கு, அப்பமாக்கி சாப்பிடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இதை உணர்த்துவதற்காக இந்த வசனம் எங்க இருக்கு, உபாகமம் 7வது அதிகாரம் 18வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 7:18,
அவர் உன்னை சிறுமைப்படுத்தி அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அல்லேலூயா. மன்னாவினால் உன்னை, இது மன்னா என்பது தூதர்களின் அப்பம், வானத்தின் அப்பம். இந்த அப்பத்தை கொடுத்து மனிதர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்து வந்தார். அல்லேலூயா. இதுல என்ன சொல்றாரு? உன்னை சிறுமைப்படுத்தி உனக்கு பசி எடுக்க வச்சாரு. இயேசுவுக்கு அதான் நடக்குது. இயேசுவை சோதிக்கும்படி எங்க கொண்டு போகிறாங்க? இப்ப உங்க எல்லாம் ஒரு வீட்டுக்கு உள்ள வரும்போது கொஞ்சம் சோதனை பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்ப கூட வெளியே போறீங்க, என் வாட்சை கழட்டி வைக்கிறேன்னு வச்சுப்போம். இந்த வாட்ச் வச்ச இடத்துல காணும். உடனே எல்லாருக்கும் சொல்றேன், வெளியே போகும்போது எல்லாரையும் செக் பண்ணி அனுப்புப்பா அப்படின்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நான் பிரதர், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா, நான் எடுப்பேனா அப்படின்னு கேட்பீங்கல்ல. இல்ல நீங்க சொல்றதை நம்ப முடியாது, ஃபுல்லா செக் பண்றேன்னா எப்படி இருக்கும்? எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அங்க சிறுமைப்படுத்தப்பட்டது போல இருக்கும். அந்த சிறுமைப்படுத்தப்பட்ட காரியம் இயேசுவுக்கும் நடந்தது. இயேசுவையும் கர்த்தர் சோதிக்கும்படி தான் எங்க கொண்டு போனார்? வனாந்திரத்துக்கு கொண்டு போனார். இப்போ 40 நாள் பசி, அவரு சாப்பிடாம இருக்க மாட்டார். உபவாசம் பண்ணது எப்போதான்? இந்த 40 நாள் தான். அதுக்கு முன்னாடி உபவாசம் பண்ணாரா என்னன்னு பைபிள் எழுதி வைக்கல. இந்த 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்தார். அப்போ எவ்வளவு பசி எடுக்கும் பாருங்க. அவ்வளோ பசி. ஒரு சிலர்லாம் அந்த ஒவ்வொரு நாளும் கடந்து போகும்போது ரொம்ப பசிக்குமா. இந்த 40 நாள் யாராவது 40 நாள் உபவாசம் போடுறேன்னு போயிடாதீங்க. கர்த்தர் சொல்லாம செய்யக்கூடாது. கர்த்தர் சொன்னாதான் 40 நாள் உபவாசம். ஒரு சிலர்லாம் வருஷம் ஃபுல்லா உபவாசம் தான். ஆண்டவர் சொல்லாம செய்யக்கூடாது. இங்க ஆண்டவரே வழிநடத்தி கொண்டு போகிறார். உபவாசத்துக்கு வைக்கிறாரு. பசி எடுக்குது. அந்த பசியில பிசாசு சோதிக்கிறான். பசியினால் என்ன செய்யறான்? இந்த உபாகமம் 7:18 வாசிக்கிறோம். உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி. உன்னை பசியினால் என்ன செய்வாரு? வருத்துவார். நீங்க நினைக்காதீங்க நமக்கு என்ன கிடைக்கும்? ரொம்ப சாப்பாடு நிறைய கிடைக்கும். கர்த்தரை ஏத்துக்கினா என்ன கிடைக்கும்? நிறைய சாப்பாடு கிடைக்கும். அப்பத்துக்கு என்ன இருக்காது? குறைவே இருக்காது. அப்படிலாம் நினைக்க கூடாது. சில வேளையில ஆண்டவர் அப்பத்துக்காக வருத்துவார். ஹல்லேலூயா. அப்பம் இல்லாம பசி எடுக்கும். சில நேரம் பட்னியா இருக்க வேண்டியது வரும். இதெல்லாம் ஆண்டவரே நமக்கு வாழ்க்கையில் என்ன செய்வாரு? செய்வார். கவலைப்பட நேரம் வரும். கவலைப்படக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். மனஸ்தாபப்படக்கூடிய நாட்கள் நடக்கும். சோர்வு உண்டாகும். ஆத்மாவிலே சோர்வு உண்டாகும். ஆண்டவர் பார்த்துட்டு அமைதியா தான் இருப்பார். என்னம்மா நீங்க ரொம்ப சோர்ந்து இருக்கே அப்படிலாம் கேட்க மாட்டார். என்னப்பா ரொம்ப டல்லா இருக்க? அது அவருக்கு தெரியும். கொடுத்ததே அவர் தானே. இப்படி செஞ்சது எதற்காக? வாசிப்போம் அடுத்த வசனத்தை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி ஆண்டவர் என்ன செய்யறார்? நமக்கு ஒரு உணர்வை கொடுக்க விரும்புகிறார். அப்பம் மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை நமக்கு பிழைப்பை உண்டாக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நாம் முன்னிட்டு நகர்ந்து செல்வோம் என்றால், தேவனுடைய வார்த்தையை வைத்து நாம் கடந்து செல்வோம் என்றால், எழுந்து செல்வோம் என்றால், பசிக்குது, அந்த பசி எடுக்கிற சமயத்துல தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள்ல ஒரு அம்மா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மருமக திட்டுறா, ஆனா மாமியார் என்ன செய்யல? எதுவுமே பேசல. ஹல்லேலூயா. ஏன் பேசல? கர்த்தருடைய வார்த்தை அங்க முன் வந்து, ஈசாக்க போல நீ என்ன செய்யணும்? அமைதியா இருக்கணும், வாக்குவாதம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னது கர்த்தருடைய வார்த்தை. எப்போ ஞாபகம் வருது? சண்டை போட வேண்டிய சமயத்துல ஞாபகம் வருது. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்களாம்? அமைதியா இருந்தாங்க. யாருக்கிட்டையும் சொல்லாம அமைதியா இருந்தாங்க. மருமக திட்டா சில நாட்கள் கழிச்சு தெரிய வந்தது. அப்போ என்ன செஞ்சாரு? கர்த்தர் யுத்தம் செய்து மன்னிப்பு கேட்க வச்சாரு மருமகளை. ஹல்லேலூயா. இப்ப ஒருவேளை யாரை பார்த்து என்ன சொல்ற, என்னையா வெளியே போ சொல்ற அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? அங்க அப்பத்தினாலே திருப்தி அடைந்திருக்க முடியாது.
நம்முடைய வார்த்தையினால் நாம் திருப்தி அடைந்திருக்க முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்மை பிழைக்க வைக்கும். அது உடனே நடக்காது, கொஞ்சம் லேட் ஆகும். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம், உடனே வந்துடணும். இட்லி சுடணுமா, போய் என்ன மாவு கல்ல ஆரத்தூர்ல இருந்து வாங்கிட்டு வந்து உடனே தோசை ஊத்திடணும். எவனோ குழம்பு வித்தாலும் அதையும் வாங்கிட்டு வந்துடணும். அங்கேயும் வாங்கிட்டு வந்து அவ்வளவுதான், ரெஸ்ட், ஃபுல் ரெஸ்ட். குழம்பும் கிடைச்சிச்சு, அப்புறம் என்ன வந்துச்சு, என்ன ஊர் ஃபுல்லா ஹோட்டல் தானே இருக்கு, சைட் டிஷ் வேற, சிக்கன் தொக்கு மசாலா அதெல்லாம் வாங்கி வச்சு என்ன செய்யுது, சாப்பிடுறது. ஆனா இங்க உண்மை என்ன, சில வேளை நாம் காத்திருக்கணும். நாம ஒரு வேளை இது மாதிரி இட்லி சுடணும்னா ஒரே நாள்ல சுட முடியுமா, சாப்பிட முடியுமா? சுட்டாதான் அதை நிச்சயமா நடக்காது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நேரம் எடுத்துக்கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நிச்சயம் நேரம் ஆகும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அது வளர்ந்து கனி கொடுக்கணும் இல்லையா? உடனே ஒரு சிலர் லூஸ் மோஷன் ஆச்சுன்னா என்ன செய்வாங்க, உப்பும் சர்க்கரையும் கலந்து போட்டு குடிச்சாங்கன்னா என்ன செய்யும், நின்றோம். ஒரு சிலருக்கு எவ்வளவு குடிச்சாலும் நிக்காது. அப்போ என்ன செய்யணும், போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும். அது போல தேவன் நமக்கு உடனடியாகவும் தருவார். நம்முடைய சூழ்நிலைக்கு, நம்முடைய மாற்றங்களுக்கு ஏற்றபடி கர்த்தர் தம்முடைய வேலையை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நாம் மாறினால், கர்த்தருடைய வார்த்தையில் மட்டும்தான் பிழைப்பு அப்படின்னு நம்பினோம்னா நிச்சயமா மாற்றங்கள் உண்டாகும், நிச்சயமாய் பிழைப்பு உண்டாகும். அப்போ இப்படி அவங்க உணர்த்தி அவங்களை உணர்வடை வைப்பதற்காக என்ன செஞ்சாரு, வானத்தின் மன்னாவினாலே திருப்தியாக்கினார். ஹல்லேலூயா. அவர்களை போஷித்த வாசிச்சு முடியும். அந்த வசனம் வாசிங்க, 18:7-18 கவனிங்க வசனத்தை. என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு, என்பதை உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். பசி எடுக்குது, ஆனா மன்னாவை ஆண்டவர் வர்ஷிக்க பண்ணினார். அந்த மன்னா எங்க இருக்கும், அது வனாந்திரத்துல இருக்கும், பாளையத்துல இருக்கும். இவங்க என்ன செய்யணும், மன்னா எடுக்கணும்னா கொஞ்சம் அதிகாலையில எழுந்து போகணும். அதிகாலையில எழுந்து போனாதான் மன்னா கிடைக்கும். வெயில் ஏறிச்சுன்னா மன்னா போயிடும். உண்மையா இந்த காலத்துல எல்லாம் மன்னா பொழிஞ்சதுன்னு வச்சுங்களேன், நாம யாருமே எடுத்துருக்க முடியாது. நம்ம எல்லாருமே பட்னியா தான் என்ன இருந்திருக்கணும். ஏன், நம்ம எழுந்துக்கிறதே என்ன, நல்லா வெயில் அடிக்கும் போது தான் என்ன பண்றோம், எழுந்துக்கிறோம். சுருக்குன்னு அடிக்கும் போது தானே விழிப்பே வருது. மண்ணா எங்க நமக்கு கிடைச்சே இருக்காது. ஆனா அந்த நாட்கள் அதிகால வெயில் வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், போய் மன்னாவை சேகரிக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க கர்த்தருடைய வார்த்தையினால்தான் நான் பிழைப்பேன் என்று சொல்லி காலையில எழுந்து, ரொம்ப அதிகாலையில இருந்தா இல்லைனாலும் காலை எழுந்துக்கும் போது எத்தனை பேர் வார்த்தையை சேகரிக்கிறீர்கள், எத்தனை பேர் மன்னாவை சேகரிக்கிறீர்கள்? அப்படி நீங்கள் சேகரித்தால் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான முன்னுரிமையை நீங்கள் நிச்சயம் பயன்படுத்தணும். இது எல்லாருக்கும் இந்த முன்னுரிமையை தரல ஆண்டவர், நமக்கு கொடுத்திருக்கிறார், தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அநேகருடைய வேதாகமும் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு இது காலைல தான் தேடி எடுத்து வந்திருப்பீங்க. ஏன்னா எங்க வச்சோம் ஏதா வச்சோம் ஒன்றும் தெரியாது. இப்பதான் தூசி தட்டி சர்ச்சுக்கு போகும்போது பைபிள் இல்லாம போகக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணிருப்போம், வந்திருப்போம். அப்படிப்பட்டவங்க திரும்ப திரும்ப ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருப்பார். எப்படி, பசி எடுக்க வைத்துக் கொண்டே இருப்பார். என்ன செய்வார், திரும்ப திரும்ப பசி எடுக்க வைப்பாரு, திரும்ப திரும்ப பிரச்சனையை தருவாரு. திரும்ப திரும்ப ஏன் பிரச்சனையை தராரு, இப்பயாவது நீ புரிஞ்சுக்கோ, உன் பிரயாசத்தினால நீ திருப்தி அடைய முடியாது, உன் பலத்தினால திருப்தி அடைய முடியாது, என்னுடைய வார்த்தையினால் மட்டுமே நீ பிழைக்க முடியும். ஹல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட நாம் பிழைக்கக்கூடிய வார்த்தையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்திலே அசைவாடுகிறார், நம்மோடு பேசுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எனவே யாரா இருந்தாலும், நாம் சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நிச்சயம் நிற்போம். ஒரு நாள் வருகிறது, அந்த நாள் சிறியோர் பெரியோர் எல்லாரும் அவருக்கு முன்னாடி நிற்க வேண்டியது இருக்கிறது. அப்படி நிற்கும் போது அவர் நம்மை நிச்சயம் கேட்பார், உனக்கு கொடுத்த நாட்கள்ல நீ என்ன செய்தாய் அப்படின்னு கேட்டா நம்ம முகத்தை எங்க வச்சுப்போம், எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. ஆனால் இதையும் அறிவார், தம்முடையவர்கள் யார் என்பதை கர்த்தர் அறிவார். அப்படின்னா யாரு, தேவனை அதிகாலையில தேடுறவங்க, இல்லைன்னா முதலாவது அவருக்கு நேரத்தை கொடுக்கிறவர்கள் யார் என்பதை கர்த்தர் அறிவார்.
ஹல்லேலூயா. பிசாசு நாம் முதலாவது அவருக்கு தருவதை தடை செய்கிறது, முதலாவது அவருக்கு கொடுப்பதை தடை செய்கிறது. ரொம்ப முக்கியமா வஞ்சிக்கப்படுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேத வசனத்துக்கிட்ட போக முடியாதபடி தடைகள் உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஏன் தடை உண்டாகிறது? அவர்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் மரித்தவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆவிக்குரியவங்களா இங்க உட்கார்ந்திருக்கிற நம்ம எல்லாருமே யாருதான்? ஆவிக்குரியவங்க தானே. நம்ம ஆவிக்குரியவங்களா இருந்தாலும் நாம மரித்தவர்களாக தான் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படின்னு பிசாசு விரும்புறான், ஆண்டவர் விரும்பல. பேரு மட்டும் என்ன, எப்சிபான் பேர் வச்சுக்கிறது. பாட்டுனாங்கல்ல பாடு, எப்சிபா என்றழைத்து என் மேல என்ன பியூலா என்றழைத்து மணமகள். பேர் மட்டும் எப்சிபா, ஆனா கர்த்தருக்கு பிரியமில்லாத பிள்ளை யாருன்னா யாருதான்? எப்சிபா தான். கர்த்தருக்கு பிரியமாவே இல்லை. இப்படி நிறைய பேர்கள் இருக்கு, அதெல்லாம் சொன்னா நமக்கு நேரம் ஆயிடும். அப்போ ஆண்டவருக்கு பிரியமா இருப்பது என்றால் என்ன? அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவது, வாஞ்சையோடு என்ன செய்யறது? மரிக்காமல் வாழ்வது. ஒருவன் ஆவிக்குரிய மரணம் அடையாமல் இருப்பது. ஞானஸ்தானம் எடுத்து ஒருவன் பாவம் செய்து அந்த பாவத்திலே நிலைத்திருப்பான் என்றால் அவன் மரித்து போயிருக்கிறான், அவன் பிணங்களோடு படுத்திருக்கிறான். எனவே ஆண்டவர் சொல்றாரு, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை என்ன செய்வார்? பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட மரித்து போன காரியங்களிலிருந்து நம்மை உயிரடைய வைக்கிறது கர்த்தருடைய வசனம், நம்மை பிழைக்க வைப்பது கர்த்தருடைய வசனம். வாசிப்போம். யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனம். யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற வசனம் எப்படி இருக்கான்? நமக்கு ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கு. இங்கதான் பயாலஜியை ஆண்டவர் கொண்டு வர்றார். நீ உயிரோடு இருக்கணும்னா என்ன இருக்கணும்? உன் வசனத்துல நீ நிலைச்சிருந்தா தான் நீ உயிரோட இருக்க முடியும். நீ ஆவிக்குள்ளாவனா இருக்கணும். ஆவி அப்படின்னா என்ன? பல விதமான ஆவி இருக்கு. அது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஆவி என்ன தெரியுமா? அவன் பேசும் போதே என்ன செய்வாங்க? ஜனங்கள் உயிர் அடைவாங்க. ஒரு உற்சாகம் உள்ள ஆவியோட இருப்பாங்க. நிறைய பேர் சோர்ந்து போன ஆவியோட இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நல்லா இருக்கேன்னு கேட்டா, ஆமா நான் சாகாம இருக்கிறது தான் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து கேட்க வந்துட்டேன், இவங்கிட்ட எல்லாம் நமக்கே தெரியும், ஐயோ எதுக்கிட்டா இவங்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னு வருத்தப்படுவோம். ரொம்ப ஓப்பனாவே சொல்லுவாங்க. ஒரு சில ஆவி இருக்கு, அந்த ஆவி என்ன செய்யும்? ஓப்பனாவே சொல்லும், நான் சாகாம இருக்கிறதுக்கு தான் நான் சாகணும்னு எதிர்பார்க்கிறேன், சாவு தான் வரல, நீ வந்து என்ன நல்லா இருக்கியான்னு கேட்கிறேன்னு. ஆனா ஒரு சிலர்கிட்ட போனா அவங்க சொல்லுவாங்க, நான் சந்தோஷமா இருக்கேன், கர்த்தருக்குள்ள நான் எப்படி இருக்கேன்? உற்சாகமா இருக்கிறேன், கர்த்தர் இருக்கும்போது எனக்கு என்ன பிரதர் கவலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அதுதான் உற்சாகம் உள்ள ஆவி. அப்ப நம்ம எந்த ஆவியோட சேரோமோ அந்த ஆவி நமக்குள்ள வந்துடும். அப்படியே நீங்க இந்த மாதிரி நெகட்டிவான ஆட்களோட உட்காந்துருங்க. ஒரு சிலலாம் சொல்லுவார், பாஸ் சொல்லுவார்ல, தாயை கொண்டவனுக்கு என்ன பண்ணுவாங்க? தாயை கொண்டவங்கள ஒன்னா சேர்ந்து என்ன செய்வாங்க? எப்படி அடுத்த தாயை கொள்றதுன்னு என்ன செய்வாங்களாம்? ஆலோசனை பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி நெகட்டிவான எதிர்மறையான ஆட்களோட நம்ம சேர்ந்தோம்னா நிச்சயம் நாம் எதிர்மறையில தான் நடந்துட்டு போவோம். ஆனா நேர்மறையாக நல்ல எண்ணத்தோட வாழ்கிறவங்களோட நாம சேர்ந்தோம்னா ஜீவன் உண்டாகும். அப்போ இயேசுவோட அவருடைய வசனத்தோடும் இருப்பது நமக்கு ஜீவனை தருகிறது, நம்முடைய ஆவியை புதுப்பிக்கிறது, நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. காலையில் எழுந்த உடனே இயேசுவோட இருந்தா நம்முடைய ஆத்துமா நம்முடைய ஆவியெல்லாம் புத்துணர்ச்சியோட இருக்கும். கர்த்தரை துதிப்போம். உள்ளத்துல இருந்து என்ன வரும்? கர்த்தரே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி அப்படின்னு என்ன செய்வோம்? அப்படி உள்ள இருந்து வரும் பாட்டு. வருதா உங்களுக்கு? கர்த்தர் உங்களுக்கு பாடல்களை தராரா? துதிக்கிற பாடல் வருதா? கர்த்தரை உயர்த்துற பாடல் வருதா? இல்ல சோர்ந்து போகாதே இன்னும் வரும், இன்னொரு பரலோகமே. ஏன்னா வாழ பிடிக்கலையா? எதுக்கு? இந்த உலகத்துல அவங்களுக்கு என்ன இல்ல? வாழ விருப்பம் இல்ல. நான் போய் சேர்ந்துடுறேன், என் சொந்தமே என்று காண்பேன் அப்படின்னு என்ன செய்வாங்க? உற்சாகம் உள்ள ஆவி. நாம் கர்த்தரோட இருந்தா அதே சமயத்துல உள்ளத்தை உடைச்சி
நம்மள ஜெபம் பண்ண வச்சு மற்றவங்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை கொண்டு வருவதும் கர்த்தருடைய ஆவிதான் செய்கிறார், வசனம் தான் செய்கிறது. ஹல்லேலூயா. மற்றபடி நம்மாலெல்லாம் ஒன்றும் ஆகாது. நாம யாருன்றது நல்லா தெரியும். ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்க யார் தெரியுமா? வணங்கா கழுத்துள்ள ஜனம், என்னை எதிர்த்து நின்ற ஜனம், முறுமுறுத்த ஜனம். உங்க நீதியினாலெல்லாம் உங்களை வெளியே கொண்டு வரல. அந்த ஊர்ல இருக்கிறவன் உங்களை விட மோசமான ஆளா இருக்கான். அவனை துரத்தி விட்டு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நான் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றும்படிதான் உங்களை கொண்டு போகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே இயேசு கிறிஸ்துவினால நமக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன். யாராவது உங்களை கேட்டாங்கன்னா பரலோகத்துக்கு போவீங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? டவுட்டா யோசிக்க கூடாது. இப்ப கூட கேட்டாங்கன்னா யோசிக்கிறீங்க, ஐயோ நான் நேத்து கூட இப்படிலாம் பண்ணனே, போவேனா போக மாட்டேனா, அப்படி யோசிக்க கூடாது. நல்லா இயேசு மேல விசுவாசம். இயேசு எனக்கு வாக்களித்திருக்கிறார், நான் அவரை விசுவாசிக்கிறேன், எனக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. ஆமா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு? கையை உயர்த்தி ஒரு அல்லில சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு சத்தமா சொல்லுங்க. எல்லாம் விழிப்பா இருக்கீங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எனவே ஆண்டவருடைய வார்த்தையில தான் ஆவியும் இருக்கு, ஜீவனும் இருக்கு. நான் சொல்லுகிற இந்த வார்த்தையினால உங்களுக்கு என்ன உண்டாகும்? அது ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. மாம்சம் சில வேளையில சந்தோஷப்படுத்தும், சில வேளையில என்ன செய்ய? சோர்ந்து போகும். ரொம்ப ஒரு சில வேளை என்ன நல்ல சந்தோஷமான கேள்வி கேட்டோம்னா நமக்கு என்ன உண்டாகும்? ரொம்ப உற்சாகம் ஆயிடும். உனக்கு 1 லட்சம் ரூபாய் வந்திருக்கு பேங்க்ல, யாரோ போட்டாங்க அப்படின்னு இருக்கும், ரொம்ப சந்தோஷமாயிடும். எவனோ ஒருத்தன் 1000 ரூபாய் எடுத்துட்டான், திருடிட்டான் பேங்க்லன்னா என்ன ஆயிடும்? அவ்வளவுதான், எல்லாம் சந்தோஷம். அந்த 1 லட்சம் ரூபாய் வந்தது கூட தெரியாது, 1000 ரூபாய் போனதுதான் ஐயோ 1000 ரூபாய் எடுத்துட்டு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சம்பாதிக்கிறது அப்படின்னும். அப்போ மாம்சம் என்ன செய்யும்? அது ஒன்றுக்கும் உதவாது. ஆனா அது இந்த மாம்சத்துல தான் வாழ்கிறோம். இந்த மாம்சத்துல வாழ்ந்தாலும் நாம் கர்த்தருடைய வசனத்துக்குள்ள வாழ்வோம் என்றால் நமக்கு ஆவியும் ஜீவனும் உண்டாகும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வசனம் நமக்கு என்னத்தை தருகிறது? வாசிப்போம். ரோமர் 10வது அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால. என்ன சொல்றாங்க? தேவனுடைய வார்த்தை கேட்பதனால விசுவாசம் வருகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு நீங்க கேட்கிறீங்களோ அந்த அளவுக்கு விசுவாசம் கூடும். எந்த அளவுக்கு வசனம் உங்களுக்குள்ள போகுதோ, அந்த வசனத்தின் வெளிச்சம் போகுதோ, அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் கூடிக்கொண்டே இருக்கும், விசுவாசம் பெருகும். அதனாலதான் உபாகமம் 4வது அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். 4:1. இஸ்ரவேலரே நீங்கள் பிழைத்திருக்கும்படி. என்ன சொல்றாரு பாருங்க? நீங்க பிழைத்திருக்கும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளையும் நியாயங்களையும் கேளுங்கள். வாசிங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கர்த்தருடைய கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம். போதும். என்ன சொல்றாரு இந்த வசனத்துல ஆண்டவர் நம்மோட? நீங்க பிழைக்கும்படிக்கு ஆண்டவருடைய நீதியையும் நியாயத்தையும் கற்பனைகளையும் என்ன செய்யுங்க? கேளுங்கள். முதல்ல என்ன? நல்ல கேளுங்கள். கேட்டாதான் நமக்கு தெரியும் என்ன செய்யணும்ன்றது. எப்ப தெரியும்? கேட்டாதான் தெரியும். ஒரு சிலர் பத்திரிக்கை எழுதுவாங்க, ஏற்கனவே சொல்லிருப்பேன் நினைக்கிறேன். அதுல அவங்களுக்கு தெரிஞ்சது எழுதி வச்சிருப்பாங்க. அங்க பார்த்தா கல்யாணம் பண்ற பாஸ்டர் காணாம போயிருப்பாரு. அப்புறம் அட்ரஸ் இருக்காது, சர்ச் அட்ரஸ் இருக்காது, எங்க நடக்குதுன்னு இருக்காது. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் எழுதி வச்சிருப்பாங்க. ஏன்? அவங்க கேட்க விரும்பல. அவங்களுக்கு எனக்கு தெரியும் கல்யாண நோட்டீஸ் போடுறதுக்கு அப்படின்னு செய்வாங்க, போட்டுருவாங்க. அப்புறமா பார்த்தா அந்த பத்திரிகை எடுத்துன்னு போயிட்டு அந்த கல்யாணம் ரிஜிஸ்டர் கிட்ட காமிச்சோம்னா அவருக்கு ஐயா என் பெரிய இல்லையா அப்படின்னு கேட்பாரு. அப்ப பெரிய திரும்ப என்ன செய்ய
1000 பத்திரிக்கை திரும்ப அடிக்க வேண்டியதாயிடுச்சு. அவங்க சார் 2 பத்திரிக்கை அவருக்கு மட்டும் கொடுத்துடலாமா அப்படிலாம் கேட்பாங்க ஜனங்க. தப்பு செஞ்சுட்டு அது மறைக்கிறதுக்கு என்ன, ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா கேட்காதனால. அப்ப நம்ம கேட்காம போனா நிறைய தவறுகள் நடக்கும். அல்ல சொல்லுங்க. அதனால நம்ம வேலை என்னதான், கேட்கணும், கவனமா கேட்கணும். கேட்டா நமக்கு என்ன உண்டு, விஷயம் தெரியும், நாம் என்ன செய்ய வேண்டுமோ அது நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால கேட்கறதுக்கு நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும், ரொம்ப தீவிரமா இருக்கணும். வேதம் சொல்லுது கேட்கறதுக்கு தீவிரமா இருங்க. நீங்க கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, நீதி நியாயங்களை கேளுங்க. அப்புறம் கற்றுக்கொண்டு அதை கற்று கை கொள்ளுங்கள். நம் கேட்டு விட்டு விட்டுவிட போவதற்காக அல்ல, அதை கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சொல்றாரு இதுக்கு 3, இந்த கற்றுக்கொள்ளுதலுக்கு ஒரு 3 விஷயங்கள் சொல்றாங்க. என்ன, அனுபவத்தின் வழியாக கற்றுக்கொள். செய்ய செய்ய நீ என்ன செய்வ, அதை செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன வந்துடும், ஒரு அனுபவம் வந்துடும். அந்த அனுபவம் உன்னுடைய சுபாவமாக மாறும். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான கற்றுக்கொள்ளுதல். ஸ்கூல்ல பிள்ளைங்களுக்கெல்லாம் ஏபிசிடி ஏன் சொல்லி தராங்க, அதை கற்றுக்கொண்டாதான் என்ன செய்ய முடியும், பேசவோ எழுதவோ முடியும். இனி வருகிற எந்த ஒரு பெரிய படிப்புக்கும் அடிப்படை என்னதான், அஇ ஏபிசிடி 1 2 அவ்வளவுதான். இதெல்லாம் தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும், ஆமா படிக்க முடியும். அது போல நம்ம வாழ்க்கையில அடிப்படையில நாம செய்ய வேண்டியவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது அனுபவத்துல கை கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள்ல எங்க வீட்டு எதிர்க்க ஒரு பால் கடை இருக்கு, பால் கம்பெனி இருக்கு. அவரு பால்லாம் பேக் பண்ணும்போது நிறைய தண்ணி வரும் வெளியே. அப்போ எங்க வீட்டு வாசல்ல வந்து நின்றுச்சு. தண்ணிக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஞாபகம் இருக்கா, நம்ம காலனியோட தண்ணி வந்து பிரச்சனையாச்சு, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே தண்ணி வந்துடுச்சு. 1 நாள் 2 நாள்ல 1 வாரமா இதே பிரச்சனை தான். மழையும் வந்துச்சு, எல்லாம் சேர்ந்து ஒரு சேர ஆயிடுச்சு. கொசுலாம் மொக்க ஆரம்பிச்சிருச்சு, சாக்கடை மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் அவரை கேட்கலான்னு யோசிக்கும் போது கர்த்தர் சொன்னாரு, வார்த்தை சொல்லுது, நீ கேட்காத. ஹல்லேலூயா. நீ என்ன பண்ணு, முதல்ல வீட்டை கொஞ்சம் பாதுகாத்துக்கோ, கொஞ்சம் மண்ணெல்லாம் எடுத்து வந்து என்ன பண்ணு போட்டு. கோவம் வந்துடுச்சு, உள்ளுக்குள்ள என்ன வருது, இந்த ஆள் ஏன் தான் இப்படி பண்றானோ அப்படின்னு கோவம் வருது. அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவரே நீங்க எனக்காக பேசுங்கப்பா அப்படின்ட்டு விட்டேன். ஆண்டவர் எப்போ பேசிட்டு இருக்காரு நமக்கு தெரியல. நான் மறுநாள் நேத்து போகும்போது அவர் சொல்றாரு, ஆனா அவங்க பயங்கரமான, சாதாரணமா பேசினாலும் இப்படிதான் பேசுவாங்க, கத்தி தான் பேசுவாங்க பயங்கரமா. அப்ப நேத்து அவரே வந்து வாலண்டியரா சொன்னாரு, தம்பி நாளைக்குள்ள இதெல்லாம் சரியாயிடும்பா. ஹல்லேலூயா. இந்த கம்பெனியை இங்க இருந்து தூக்கிட்டு போய் என்ன செய்யறேன், அடுத்த தெருவில் வைக்கிறேன் அப்படின்ட்டாரு. ஹல்லேலூயா. ஒருவேளை நான் கொஞ்சம் உணர்ச்சி வசம் போட்டு, பசங்களாம் இருக்கிறாங்க, குழந்தைங்களாம் இருக்காங்க, கொசு கடிக்கும், நீங்க என்ன இப்படி பண்றீங்களா அப்படின்னு கேட்டா என்ன நடந்திருக்கும், கண்டிப்பா அவன் கம்பெனியை மாத்திருக்க மாட்டார். அவரை ரட்சிக்கப்பட்டவர் தான். அப்போ நம்ம சில விஷயங்களை கர்த்தரிடத்துல விடும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார், நம்மளை பிழைக்க வைக்கிறார். நம்மை வந்து சண்டைக்கு என்ன பண்றாரு, நாவின் சண்டைகளுக்கு நம்மளை விலக்கி காக்கிறவர். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பிரச்சனைகளோட நாம் இருந்தா, எதிர் வீட்டுக்கும் நமக்கு சண்டை வந்தா அது சமாதானமா இருக்குமா? நாம அவர் முகத்தை பார்க்கணும், அவர் நம்ம முகத்தை பார்க்கணும். அப்போ என்ன வேணும், அங்க ஒரு சமாதானம் வேணும். அவர் ரட்சிக்கப்பட்டவரோ ரட்சிக்கப்படாதவரோ, ஆனால் தேவன் நமக்கு சமாதானத்தை என்ன செய்யற, செய்யும்படி, சமாதானம் பண்ணும்படி. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. எனவே நாம் என்ன செய்யணும், சமாதானத்துக்குள்ள முன்னெடுக்கணும். அப்போ நாம் அத அனுபவ ரீதியாக ஆமென் கற்றுக்கொள்ளணும். எப்பவுமே இந்த 2வது 3வது பிறக்கிறவங்களாம் கொஞ்சம் பாக்கியவான்களா இருப்பாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, முன்னாடி அண்ணா அக்கா எல்லாம் செய்யற தப்பு என்ன செய்ய மாட்டாங்க, உசாரா எஸ்கேப் ஆயிடுவாங்க, செய்ய மாட்டாங்க, செய்யாம தப்பிச்சுப்பாங்க. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது, புரியுதா? அப்படி எப்படியோ ஞானமுள்ளவும் தப்பிச்சுப்பாங்க, இல்லைன்னா போய் மாட்டிக்கிறவங்க மாட்டிப்பாங்க, அது வேற கதை. அப்போ இப்படி அனுபவ ரீதியான பாடங்களை நாம் என்ன செய்யலாம். சரி, முதல்ல பிறந்தவங்க கூட யாருடைய வாழ்க்கையில தவறு நடந்தாலும் என்ன செய்வாங்க, அதை பார்த்து தப்பிக்க வாய்ப்பு இருக்கு, எப்படியோ ஒண்ணு. ஆனா எனக்கு தெரிஞ்சு நமக்கு முன்னாடி போறவங்களை பார்த்து என்ன செய்வோம், வண்டி ஓட்டம் போடும்போது தண்ணி நிறைய இருந்ததுன்னா, மழை பெஞ்சு உடனே முன்னாடி போயிட மாட்டேன், வெயிட் பண்ணுவேன், யாராவது முன்னாடி போய் விழுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் என்ன பண்றது, பின்னாடி போறது. ஹல்லேலூயா. இதுதான் என்ன அனுபவம். உண்மையாவே அப்படி போய் விழுந்த நாட்கள்லாம் உண்டு.
இப்போ நமக்கு பஸ் வந்துச்சுன்னா தெரியும், தண்ணி அப்படியே பிரியும், செங்கடல் பிரிகிற மாதிரி என்ன ஆகும், பிரியும், பாதை உண்டாகும், அப்படியே சரண் போயிட வேண்டியதுதான். அப்படிலாம் யோசிச்சுட்டு போறது உண்டு. அப்போ ஆண்டவர் நம்மை அனுபவங்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த சொல்லுகிறார். அப்படி நம்ம அனுபவங்கள் மூலமாக செய்யும் போதுதான் நம்முடைய சுபாவமாக மாறும், நம்முடைய குணமாக மாறும். ஆண்டவர் அதுதான் விரும்புறார். அதனாலதான் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துல என்ன செஞ்சிருக்காராம், எழுதியிருக்காரு. என்ன வார்த்தை எழுதியிருக்காரு? இயேசுன்ற வார்த்தையை எழுதியிருக்காரு. ஹல்லேலூயா. அந்த ஒரே வார்த்தைக்குள்ள முழு வேதாகமும் அடங்கும். அந்த இயேசுன்ற வார்த்தை நமக்குள்ள இருந்தா போதும். அவர் சொல்வாரு, அந்த வார்த்தை நம்மோட என்ன செய்யும், பேசும். எத்தனை பேருக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது? ஆமென். அதனால நீங்க நினைக்க கூடாது, இயேசுன்ற வார்த்தை தான் உள்ள இருக்குல்ல, இனிமே நான் எதுக்கு பைபிள் படிக்கணும்னு சொல்லக்கூடாது. ஆமென். ஆனா பைபிள் படிக்கணும், வேதத்தை என்ன செய்யணும், வாசிக்கணும். வேதத்தை வாசிக்கும் போதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அப்போ அதை கை கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், அது அனுபவத்தின் வழியாக அறிய வேண்டும், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்பிக்கிறதும் என்னதான், கற்றுக் கொடுப்பதுதான். அதை மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம சொல்லாமே நிறைய பேர் நம்ம கூட சேர்ந்து என்ன செய்வாங்க, ஒரு சில விஷயங்களை செய்வாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, சமையல் செய்யறது கூட ஒரு சிலரோட பார்த்து நம்ம செய்வோம். ஜெபம் பண்றது ஒரு சிலரை பார்த்து என்ன செய்வோம், செய்வோம். ஒரு சிலர் இப்படி ஜெபம் பண்ணிருக்காங்க, ஆண்டவரே இந்த அசுத்த ஆவிகளை விரட்டுறேன்னு சொல்லிட்டு சந்துல பொந்துல அங்க இங்க இருக்கிற எல்லா ஆவியும் அப்படியே சொல்லுவாங்க. அப்ப இதை பார்த்தோன்னா இதே மாதிரி இன்னொருத்தரும் என்ன செய்யறாங்க, அதே மாதிரி ஜெபம் பண்றாங்க. ஆச்சரியமா இருந்தது. அப்போ யார் எப்படி ஜெபம் பண்றாங்களோ அதை என்ன செய்யறாங்க, அந்த ஜெபத்தை நம்மளாம் கூட என்ன செய்யும், பொதுவா ஜெபம் பண்ணா இவங்க சந்துக்குள்ள பொந்துக்குள்ள இருக்கிற ஆவியெல்லாம் என்ன செய்யறாங்க, வெளியே கழட்டி இட்டுன்னு வராங்க எல்லாத்தையும். அப்போ அப்படி என்ன, நம்மோட சேர்றவங்க கற்றுக்கொள்வாங்க, நம்ம குடும்பத்தார் கற்றுக்கொள்வாங்க, நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்வாங்க. எதை? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அனுபவமாக்கும் போது அவங்களும் என்ன செய்வாங்க, கற்றுக்கொள்வாங்க. ஒரு பயிற்சி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நமக்கு என்ன வேணும், பயிற்சி எடுத்துட்டே இருக்கணும். இந்த பயிற்சி பண்றவங்கலாம் பாருங்க, தொடர்ந்து பயிற்சிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம எனக்கு வேலை இருக்க பிரதர், இல்ல கொஞ்ச நேரமாவது என்ன செய்யணும், பயிற்சி பண்ணு. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரமா. ஒரு சிலர் எக்ஸசைஸ் நல்லா பண்ணுவாங்க, அப்படி இப்படி ஜிம் பாடியோட இருப்பாங்க இளம் வயதுல. அப்புறமா பார்த்தா கொஞ்ச நாள்ல என்ன வந்துடும், ஒரு பெரிய பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. ஆம்பளைங்க தான், பெரிய தொப்பை வந்திருக்கும். என்னன்னு பார்த்தா பயிற்சியை விட்டாரு, என்ன வந்துருச்சு இவருக்கு, இப்போ நல்ல தொப்பை வந்துருச்சு. அப்போ அந்த தொப்பை தான் என்ன, கெட்ட கொழுப்புலாம் எங்க தான் இருக்கான், தேவையில்லாத கொழுப்புலாம் எங்க வந்துருச்சு, வயிற்றுக்குள்ள வந்துருச்சு, தொப்பையில் இருக்கு. அப்ப என்ன, அதனால சில உபாதைகளுக்குள்ள போய் தான் ஆகணும், சில பிரச்சனைகளுக்குள்ள, சில வியாதிகளுக்கு கூட அது வழி நடத்தும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில வியாதி வர்றதுக்கு காரணம் என்ன, கர்த்தருடைய வசனத்துல பயிற்சி இல்லாமல் போகும்போது. ஹல்லேலூயா. ஆமென். பயிற்சி இல்லாம போகும்போது வியாதிகள் வருகிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நம்ம டெய்லியும் பயிற்சி செய்யணும். படிக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம என்ன செய்யணுமா, அதை கை கொள்வதில், அதை கற்றுக்கொள்வதில், படிப்பதிலே. படிப்புனா என்ன, உட்கார்ந்து அதை பற்றி டீடைலா என்ன செய்யறது, படிக்கிறது. +2 வரைக்கும் கதை வேற, அதுக்கப்புறம் என்ன செய்யுது, ப்ரொஃபஷனலா மாறுறாங்க. BA ஹிஸ்டரி, அப்புறம் பொலிட்டிக்கல், இப்படி என்ன செய்யறாங்க, பிகாம், அதுலயும் பல வந்துருச்சு, கூறுகள் வந்துருச்சு. அப்போ அதுக்குள்ள BSc எல்லாமே இருக்கு, அதுல நிறைய வந்திருக்குது, ஒரு 10 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்குள்ள போகும்போது அதை படிச்சு முடிச்சவங்க என்ன செய்றாங்க, அதற்குரிய வேலையில போய் உட்கார்றாங்க. அது போல கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை படிக்கணும். எதுக்கு, நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. நடைமுறை, மூட்டை தூக்குற வேலைக்கு எதுக்கு படிப்பு, என்ன செய்யலாம், ஆரம்பத்துல இருந்தே மூட்டை தூக்குனா அவருக்கு தன்னால என்ன செஞ்சிடும், அது மூட்டை தூக்குறதுக்கு மட்டும் தானே பலன் வேணும், நல்லா சாப்பிட்டு மூட்டை தூக்க வேண்டியது. படிப்பு என்பது என்ன, நாம் செய்ய போகிற தொழிலுக்கு, நாம் செய்ய போகிற ப்ரொஃபஷனலுக்கு சம்பந்தமாக படிப்பது. அப்போ நாம கிறிஸ்தவங்க என்ன, தேவனுடைய வார்த்தையில படிக்கணும், தேவனுடைய வார்த்தையை பயிற்சி பண்ணணும். அப்படி பயிற்சி பண்ணா விளைவு, அதனுடைய பலன் மேன்மை, அதனுடைய பலன் ஆசீர்வாதம். விசுவாசத்தோட நாம பயிற்சி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் வாசிப்போம். 5:1 வாசிங்க. உபாகமம் 5:1.
மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி இஸ்ரவேலரே நான் இன்று உங்கள் காதுகள் கேட்க சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நீங்கள் அவைகளின்படியே செய்யும்படிக்கு அவைகளை கற்று கை கொள்ள கடவீர்கள். 6:3 வாசிங்க. உபாகமம் 6:3. இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. ரொம்ப ஜாக்கிரதையா இரு. ஹல்லேலூயா. நீ திறமையா இருக்கணும். எதுல திறமை? ஒரு சில பொய் சொல்றதுல திறமையா இருப்பாங்க. எப்படி வந்தாலும் பொய் சொல்லிடுவான், அவ்வளவுதான். சிலர் என்ன, ஒரு கடைக்கு போனா எப்படி எடுக்கணும்ன்றது திறமையா இருப்பாங்க, பில் போடாம. ஒரு கடையில அவரே என்ன பண்றாரு, ஒரு சாக்லேட் நல்லா பிரிச்சு சாப்பிட்டாரு, அங்கேயே பில் போடாம சாப்பிட்டாரு. வெளியே வந்தா தானே அந்த கீங்கின் சத்தம்லாம் கேட்கும். உள்ளே என்ன பண்றாரு, எல்லாம் சாப்பிட்டாரு. வாயை துடைக்காம வந்தா மனுஷன், கண்டுபிடிச்சிட்டாங்க. எவ்வளோ கிளடி பாருங்க. கேமராவை மறைஞ்சு போய் என்ன செய்யறாரு, சாப்பிட்றாரு. அந்த முழு கேப்ரி சாக்லேட்ஸை என்ன பண்றாரு, சாப்பிட்டாரு. இப்படி திறமையானவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எது திறமை இல்லைன்னா கர்த்தருடைய வார்த்தையை செய்வதற்கு திறமை இல்லை. அப்ப நாம என்ன, சாவதானமா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்வதில் கேட்பதில் ஜாக்கிரதை உடையவர்களா இருக்கணும். எதுல ஜாக்கிரதையா இருப்போம்? செயின் கம்பெல்லாம் போட்டு போனா என்ன செய்வோம், ரொம்ப ஜாக்கிரதையா சுத்தி பார்த்துட்டு இருப்போம். வரானா அப்படின்னு சுத்தி பார்ப்போம். வீடை பூட்டணுமா இல்லையா? இப்போ கூட உங்களுக்கு டவுட் வந்திருக்கும், வீடை பூட்டணுமா இல்லையா? நான் சொன்ன பிறகு வரும் பாருங்க. அதுலலாம் ஜாக்கிரதையா இருப்போம். பூட்டி இழுத்து தொங்குவாங்க, அப்படியே ஊஞ்சல் ஆடுவாங்க, அப்படிலாம் செய்வாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கொடை விட்டுருவாங்க. அதை இப்படி செய்யறதுக்கு மறந்துடுவாங்க. ஆனா எதுலதான் ஜாக்கிரதையா இருக்கணும்? வீடு போனாலும் பொருள் போனாலும் திரும்ப ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. ஒன்னு கெட்டு போச்சுன்னா கவலையப்படாதீங்க, அதை விட பெஸ்டானதை என்ன செய்வார், ஆண்டவர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவருக்குள்ள விசுவாசத்தோட கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நம்ம ஓடணும். என்ன சொல்றாரு, நீங்க பெருக வேண்டும், நீங்க விருத்தி அடைய வேண்டும். ஏதோ கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் ஆவியின் கனிகள், இதோட நம்ம என்ன செஞ்சு நிறுத்திட கூடாது. ஒரு சிலர்லாம் அந்த மாமரத்துல இந்த பூவெல்லாம் வந்த பிறகு யோசிப்போம், ஐயோ நிறைய பூ வந்துடுச்சு, இந்த மாசம் என்ன ஆக போகுது, அடிச்சு வெளுக்க போகுது, நிறைய காய்க்க போகுது அப்படின்னு நினைப்போம். அப்புறமா பாத்தீங்கன்னா பூவே இருக்காது, ஏதோ 1-2 அங்க தொங்கிட்டு இருக்கும். அந்த சின்ன சின்ன பிஞ்சுகளை பார்த்தோன்னு சந்தோஷம், இதாவது வளர்ந்து நமக்கு என்ன தருப்புறது, பெரிய மாம்பழமா மாறப்போகுதுன்னு பார்த்தா மறுநாள் பார்த்தா எந்த பிஞ்சும் அதுல இருக்காது, எல்லாம் கீழே விழுந்து போயிருக்கும். நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படிதான். பூ வந்தவனே சந்தோஷப்படுறது, பிஞ்சு வந்தவனே சந்தோஷப்படுறது, இதுல சந்தோஷம் இல்லை. அது கனியாகிற வரைக்கும் அமைதியா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தோட்டம் பூவும், ஆமா, அதை கெடுக்கிறதுக்கு ஒருத்தன் வரான். யாரு? குழிநரியும். அவனை பிடி முதல்ல. அவனை பிடிச்சுன்னா உன் தோட்டம் பாதுகாக்கப்படும். அவனை பிடிப்பதற்கு உனக்கு விசுவாசம் வேண்டும். அவனை பிடிப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தை வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை இல்லாம பிசாசு போக மாட்டான். கர்த்தருடைய வார்த்தை இருந்தாதான் பிசாசு போவான். ஹல்லேலூயா. வார்த்தையினால இயேசு பிசாசை துரத்தி விட்டார், அது ஓடியே போயிட்டான். அப்ப தேவன் நமக்கு விருத்தி அடையும்படியான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இங்க இருக்கிற யாரும் குறுகி போக வைக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. நீங்க உணர்ந்து விட்டால் வானத்தின் மன்னாவை தந்து பிழைக்க வைப்பார். நீங்க அறுக்காததும் விதைக்காததும் அவிக்காததும் சுடாததுமான மன்னாவை தந்து நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. ரொம்ப ஈஸியா கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற நமக்கு வழி உண்டு. கொலோசியர் 2வது அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். கொலோசியர் 2:7. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்கள். ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யணுமா? எதுல பெருகணும்? நிறைய பேர் தப்பா நினைச்சுப்பாங்க. ஸ்தோத்திரம் பண்றதுல என்ன செய்யணும்? பெருகணும். தோத்திரம். இங்க வசனத்தையே என்ன பண்றது, தப்பா புரிஞ்சுக்கிறது. நீங்க போதிக்கப்பட்டபடியே என்ன செய்யணுமா? அதுல நீங்க விசுவாசத்தில், நீங்க உங்களுக்குள்ள
வசனம் வந்தா விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் வந்த பிறகு நம்ம என்ன செய்யணுமா, அந்த விசுவாசத்துக்குள்ள இந்த வசனத்தை முன்வைத்து விசுவாசித்து ஸ்தோத்திரத்தோட நன்றி சொல்லிட்டு பெருகணும். நன்றி உள்ள இருதயம் இருந்தா போதும். நன்றி அறிதல் பாடினார்ல, நன்மைகளின் நாயகனே அப்படின்னு பாடினார். எத்தனை பேரு நாம் நன்றியோட பாடினோம்? கடந்த நாட்கள்லாம் கண்மணி போல காத்தீரே அப்படின்னு பாடும்போது எத்தனை பேருக்கு கடந்த நாட்கள்லாம் ஞாபகம் வந்துச்சு? அதுதான் தேவ சமூகத்துல நாம் நன்றியோடு இருப்பது. அப்ப நன்றி இருந்தாலே விசுவாசம் என்னாகுமா, பெருக ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரம்னா என்ன? நன்றி இருக்கணும்.